ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சமீப 20 நாட்களாகவே அந்த ராணியண்ணா கல்லூரியை சுற்றிலும் அந்த பல்வேறு விதமான செய்திகள் பல்வேறு வடிவத்தில் குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரு செய்தி வருகிறது. கல்லூரி எங்கும் சுற்றிலும் இரத்தக்கரை, ஹாப்பி பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. அதே நேரத்தில் மாணவிகள் வந்து எங்களை வந்து மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க, எங்களை தற்கொலைக்கு தூண்டுறாங்க, அதிகமான விலைக்கு புத்தகங்களாக கைது வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தாங்க. இப்படிங்கிற மாதிரி செய்தி மாறி மாறி உதவி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி உண்மையான தன்மை என்ன அப்படிங்கிறத ஒரு கள ஆய்வுலேருந்து தான் இன்னைக்கு இந்த பேட்டி கொடுக்குறோம். ஒரு முன்னாடி அதில் கல்லூரி பேராசிரியராக இருக்கிற டார்லிங் செல்வி அப்படிங்கிறவங்க அந்த புத்தக கைடு, ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கிற கைடு மொத்தமாக வாங்கி அதை எல்லோரும் கட்டாயமாக வாங்க வேண்டும் அப்படிங்கிற நிர்பந்தப்படுத்துகிறாங்க. பழைய கைடை யூஸ் பண்ணக்கூடாது, ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, ஜெராக்ஸ் எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது, புதுசாக கைடு நான் சொல்கிற கைடை தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்க அந்த கைடை பார்த்தீங்கன்னா எம்எஸ் யூனிவர்சிட்டிலேருந்து ஒரு கைடை ஒரு 5 கைடை வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறாங்க. இந்த 5 கைடை வாங்காமல் தாத்தோரி நபீஷா அப்படிங்கிற ஆதர்ஸ் எழுதின ஃபைனான்சியல் அக்கௌண்டிங்கிற ஒரு கைடை வாங்க சொல்லி இது பண்ணுறாங்க. அது அந்த கைடு வாங்குறதுல ஒரு லாபம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு மட்டும் கட்டாயமாக எல்லோரும் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஒரு ஹாஸ்டலில் படிக்கிற ஒரு பொண்ணு வந்து எனக்கு அதில் வந்து பில்லு தாங்க பில்லுலாம் தர முடியாது, அப்போ நாங்கள் எல்லாத்துக்குமா பில்லு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு தரக்குறைவாக பேசுகிறது, இப்படி தொடர்ந்து விஷயங்கள் வெளிப்பாடு தான் அப்படி வருது. இது பார்த்திங்கன்னா அவங்களே அந்த வாங்கின அந்த கொள்முதல் பண்ண பில்லு வேணும்னா பிள்ளைங்க வேணும்னா வாங்கிக்கலாம், ஒரு நோட்ஸை கடையில் போய் வாங்கிடலாம். அப்படி இல்லாமல் இவங்களே கொள்முதல் பண்ணி அதை வச்சு தான் ஒரு லாபம் நோக்கி இந்த விஷயத்தை வந்து மோகித் வில்சன் பேராசிரியர் வந்து இருக்காரு. வேண்டாம், அப்படியே கட்டாயப்படுத்துறீங்க, அவங்க வேணா லைப்ரரி நோட்ஸ் இருக்குது எடுத்து படிச்சுக்கிட்டோம், இல்லையா பழையாவது வச்சுக்கிட்டோம், இல்லை ஜெராக்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டோம், தேவையில்லை அப்படின்னு அவர் 100% தேர்ச்சியை கொடுக்குறாரு. அப்போது இந்த டார்லிங் ஒரு மோகித் வில்சன் பேராசிரியர் மீது பயங்கரமான ஒரு எரிச்சலாக்குறாரு. இப்படிப்பட்ட அப்போ எல்லாருமே நம்ம நோட்ஸ் வாங்க மாட்டாங்களோ, அப்போ நம்ம நோட்ஸில் வைக்கக்கூடிய அந்த லாபம் கிடைக்காம போயிருமோ கேட்கல அப்படிங்கிற இவருக்காண்டி இவர் எதையாவது இது வந்து வர இவரை பற்றி செய்து வருமானு பார்த்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அந்த குழந்தைகள் வந்து இவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு இதையா அப்படின்னு ஒரு கொச்சையாக ஒரு பேராசிரியர் என்கிற தரம் இழந்து தரமற்ற சொற்களை இந்த பிள்ளை சொல்கிற விளைவு தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க வந்து ஒரு பேட்டி கொடுக்குற சூழல் ஆகிருக்கு. குமுதம் ரிப்போர்ட்டரில் நியூஸ் வருது, இல்லை அந்த நியூஸ் எங்களுக்கு மன உளைச்சலாக இருக்குது, அது சரி தவறு அப்படின்ற செய்தியே ஒரு தவறு அப்படின்னு அந்த பிள்ளைங்க பேட்டி கொடுக்கு. இன்றைக்கி அது பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்க இன்றைக்கி ஒரு அந்த பிகாம் ஃபஸ்ட் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு லீவு கொடுத்துருக்காங்க, கால வரையற்ற லீவு. முதல்ல அதை சஸ்பெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சஸ்பெண்ட் சொன்ன உடனே நம்மளுடைய 70 குழந்தைங்க சஸ்பெண்டு அப்படின்னு சொன்ன உடனே அந்த சஸ்பெண்டை என்ன செய்தாங்க, லீவு அப்படிங்கிறாங்க. லீவுங்கிறது கல்லூரிக்கு லீவு கொடுத்தா லீவு, குறிப்பிட்ட ஒரு குரூப் பிள்ளைங்களுக்கு மட்டும் கொடுத்தா அது வந்து சஸ்பெண்டு தான். அதை அவங்க லீவு அப்படி நாங்கள் கொடுத்துருக்கோம், இன்னும் ஒரு வாரத்தில் சரி செஞ்சுருவோம். கட்டணத்தை விட தனிப்பட்ட முறையில் ஏன் 1000 ரூபாய் அது ஆக்ட் மூலமாக தான் வாங்குறாங்க. இவங்க போராட்டம் பண்ணுறாங்களா, போராட்டம் பண்ண தெரியல. இதுவரைக்கும் ஆச்சு ஒரு காலி பணியிடத்தை நிரப்ப வேண்டும் என்று ஏன் போராட்டத்தை இவங்க கையில் எடுக்கிறாங்க. அதாவது கல்லூரி நிர்வாகம் வந்து மாணவிகளை இந்த ஆசிரியர் தவறா பயன்படுத்துறாரு. அதை என்ன பயன்படுத்தாரு, அவர் அந்த மாணவிகள் மனசுல தற்கொலை எண்ணத்தை பதிவு பண்றாரு அப்படின்னு கல்லூரி நிர்வாகம் குற்றச்சாட்டு பண்றாங்க. அதனால 9 குழந்தைகள் கையெழுத்திட்டு இருக்கு. முதல்வர் எழுதிய கடிதம், இதுல எங்கேயுமே அவர் ஆசிரியர் வந்து தற்கொலை தூண்டுவதாக சொல்லவில்லை. அந்த பேட்டியில சொல்லியிருக்கு. அந்த பேட்டியில வந்து நாங்க தற்கொலை பண்ணதுதான் இல்ல அப்படிங்கிற தகவலை ஆசிரியர் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தைகள் வந்து முதல்வர் எழுதியிருக்காங்க. அதாவது எங்க டார்லிங் செல்வி மேடம் எந்த காரணம் இல்லாமல் எங்களை தரக்குறைவாக அசிங்கமாக மிக தரந்தாழ்த்தி எங்களை பேசுறது, எங்களுக்கு தற்கொலை தூண்டுவது என்னன்னு பேசுறாங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அந்த கல்லூரியில் வந்து மாவட்ட ஆட்சியர் மாவட்ட கல்வித்துறை குழந்தைகள் பேட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. குழந்தைகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, பேட்டி கொடுக்காங்க. கலெக்டரை போய் நீங்க சந்திச்சிருக்கலாம். அந்த இப்போ முதலாம் ஆண்டு படிக்கிற குழந்தைகளுக்கு அங்க இருக்க பிரச்சனைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திச்சா தீர்வு கிடைக்கும்னு எப்படி தெரியும்? முதலாம் ஆண்டு ஒரு குரூப் ஒரு குரூப் மட்டும் சாதி ரீதியான பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, இந்த பிரச்சனையும் அதை சார்ந்த பிரச்சனையாக இருக்காங்க. பொறுப்பேற்கவங்க ஜாதி ரீதியா இருக்காங்க, ஒற்றுமையா இருக்கு, பிள்ளைகள்லாம் ஒற்றுமையா இருக்கு. ஒரு ஆசிரியர் மீது பழி வாங்குறாங்க, அந்த ஆசிரியர் ஜாதி அந்த தெரியல, ஒரு ஜாதி சொன்னாங்க, என்ன ஜாதி தெரியல, கலாய்வு பண்ணல. பயங்களானதான் கல்லூரி மாணவ மாணவிகள் பள்ளி மாணவ மாணவிகளாக தான் ஜாதி ரீதியான பிரச்சனைன்னு செய்தி போட்டுட்டு இருக்கோம். இப்பதான் முதல் முறையா பேராசிரியர்களிடையே ஜாதி மோதல் இருக்கு. நீங்க கலந்தாய்வு பண்ணுங்க, உங்களுக்கு தெரியும். சரி, இப்ப நீங்க ஒரு கோரிக்கை வச்சிருக்கீங்க, ஒட்டுமொத்தமா மாத்தணும்.
ஒரு பட்சத்தில் அடுத்த கட்ட போராட்டங்கள் தான். இல்ல எவ்வளவு காலத்துக்குள்ள இது நடவடிக்கை எடுக்கணும் மாவட்ட அது நிர்வாகம் மாவட்ட ஆட்சியோட பேசும்போது அது என்னங்கிற சொல்றதை வச்சு நம்ம அடுத்த கட்டம் போவோம். என்ன மாதிரி போராட்டம் இருக்கும்? இல்ல போராட்டம் சட்ட ரீதியான போராட்டம் இருக்கும் சார். அமைதியான அறவழி போராட்டம். அறவழி போராட்டம் காஞ்சி சொன்ன மாதிரி போராட்டம் ஆகும். இல்ல, இது இப்போ கால வரையற்ற விடுப்பு தான் கொடுத்துருக்காங்களா அவங்களுக்கு? அப்படிதான். என்ன சொல்லல, இவங்க எல்லாம் பிள்ளைகளாம் போய் அவங்க சொல்றத எதுக்கு என்னைக்கு கட்டுப்படுறாங்களோ அன்னைக்கு சரின்னு சொல்லி அந்த விடுமுறை அன்னைக்கு இதாகிடும்.